ரேஷன் பொருட்களை ஏத்திட்டு போன லாரிய ஆய்வு செஞ்ச தாவேகா எம்எல்ஏ கிட்ட கேள்விக்கு அந்த லாரியோட ஊழியர் சொன்ன பதில் தான் இப்போ சோசியல் மீடியால ரொம்பவே வைரல் ஆயிட்டு இருக்கு. அப்படி அவரு என்ன சொன்னாரு அதை பத்தி இந்த வீடியோல பாத்திரலாம். நெட்வைஸ் நேயர்களுக்கு வணக்கம், நான் உங்க ஸ்ருதி, இது நெட்வைஸ் ஒரிஜினல்ஸ். இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, தூத்துக்குடி மாவட்டம் ஸ்ரீவைகுண்டத்தினுடைய தாவேகா எம்எல்ஏ திரு சரவணன் அவர்கள் ரேஷன் பொருட்களை ஏத்திட்டு போகக்கூடிய ஒரு லாரியை ஆய்வு செஞ்சிருக்காரு. முதல்ல அந்த லாரியோட எஃப்சி நம்பர் ஏன் அளிக்கப்பட்டிருக்கு, எஃப்சி நம்பர்ல ஏன் ஸ்டிக்கர் ஒட்டி கிழிச்சிருக்கீங்க அப்படின்ற மாதிரி அந்த லாரியோட ஊழியருக்கு கால் பண்ணி பேசியிருக்காரு. அவரும் நிறைய காரணங்களை சொல்லியிருக்காரு. ஆனாலும் திரு சரவணன் அவர்கள் தொடர்ந்து அந்த கேள்வியை கேட்டுட்டே இருந்திருக்காரு. இதுக்கப்புறம் இந்த கான்வர்சேஷன் அப்படியே போய் முடிஞ்சிருச்சு. அடுத்த கான்வர்சேஷனா திரு சரவணன் அவர்கள் இன்னொரு கேள்வியை வைக்கிறாரு. என்ன அப்படின்னா, ஒரு லாரியோட டயரை பார்த்துட்டு இந்த டயர் ஏன் இப்படி இருக்கு அப்படின்னு அந்த லாரியோட ஊழியருக்கு கால் பண்றாரு. அவரும் என்ன பிரச்சனை என்னன்னு கேட்கிறாரு. இந்த லாரியோட டயர் ஏன் இப்படி இருக்கு, ஏன் அப்படி இருக்கு அப்படின்ற மாதிரி திரு சரவணன் அவர்கள் கேள்விகளை கேட்டுட்டே இருக்காரு. இந்த ஊழியரோ, என்ன சார் எப்படி இருக்கு சொல்லுங்க, சொன்னாதானே தெரியும் அப்படின்ற மாதிரி பதில் சொல்றாரு. எம்எல்ஏவும் டயர் ஏன் இப்படி இருக்குன்னு மறுபடியும் அதே கேள்வி எழுப்புறாரு. அதுக்கு அந்த ஊழியர் என்ன சொல்லியிருக்காருன்னா, சார் டயர் கரெக்டாக தான் இருக்குது, அப்படியே நாங்கள் ஏற்றிட்டு போகும்போது ஏதாவது பிரச்சனை வந்தால் கூட நாங்கள் ஸ்டெப்னி போட்டு மாற்றிட்டு அகைன் ஓட்டிப்போம் சார், அதனால் எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்றாரு. அதுக்கு எம்எல்ஏவோ, சார் நீங்கள் ஸ்டெப்னி போட்டு ஓட்டுறதுக்கு தான் நாங்கள் டெண்டர் உங்களுக்கு கொடுத்துருக்கோமா அப்படின்னு எம்எல்ஏ கேள்வி கேட்குறாரு. அதுக்கு ஊழியரோ, சார் நீங்கள் யார் சார் முதல்ல அப்படின்னு கேட்டதுக்கு, நான் எம்எல்ஏ பேசுகிறேன், ஸ்ரீவைகுண்டத்தினுடைய எம்எல்ஏ பேசுகிறேன் அப்படின்றாரு. அதுக்கு இவரும் அந்த லாரியோட உரிமையாளர் பேரை சொல்லி, இவங்களோட லாரி தான் சார் இது அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அதுக்கு எம்எல்ஏ, யாரோட வண்டியா வேணா இருந்துட்டு போகுது, கலெக்டரோட வண்டியா கூட இருந்துட்டு போகுது, எனக்கு அதை பத்தி கவலை இல்லை, வண்டி முறையா இருக்கணும்ல அப்படின்னு எம்எல்ஏ பேசியிருக்காரு. இதுக்கு அந்த ஊழியர் சொன்ன பதில் தான் இப்போ சோசியல் மீடியால ரொம்பவே வைரலா போயிட்டு இருக்கு. அப்படி அந்த ஊழியர் என்ன சொன்னாரு தெரியுமா? அவரு, சார் வண்டியெல்லாம் முறையா தான் இருக்குது, நீங்க செக் பண்ணணும்னா செக் பண்ணிக்கோங்க, லாரி டயரை பற்றிலாம் யாருமே கேட்க மாட்டாங்க, நீங்கள் எதுவும் புதுசாக டயருக்கு ஏறுன்னு பேசிகிட்டு இருக்கீங்க, டயர்லாம் எங்கள் சைட்லேருந்து கரெக்டாக தான் இருக்குது, நீங்கள் செக் பண்ணுறதா பண்ணிக்கோங்க சார் அப்படின்னு காலை கட் பண்ணுறாரு. உடனே எம்எல்ஏவும், இது யார் பேசுறது, இவர் ஓனரா அப்படி இப்படின்னு கேள்விகளை கேட்குறாரு. இந்த கான்வர்சேஷன் எம்எல்ஏவுக்கும் அந்த லாரி ஊழியருக்குமான ஃபோன் கால் கான்வர்சேஷனை வீடியோவாக ரெக்கார்ட் பண்ணியும் சோஷியல் மீடியாவில் அப்லோட் பண்ணியிருக்காங்க. இது எல்லா நியூஸ் சேனல்ஸ்லையும் வந்திருக்கு. இப்போ இந்த கான்வர்சேஷன், இந்த நியூஸ் தான் இப்போ சோஷியல் மீடியாவில் ரொம்பவே வைரல் ஆகிட்டு இருக்கு. இதுக்கு பல தரப்புல இருந்து பல்வேறு விதமான கமெண்ட்ஸ் எல்லாம் வந்துட்டு இருக்கு. சோசியல் மீடியால நெட்டிசன்ஸ்மே நிறைய கமெண்ட்ஸ் சொல்லிட்டு இருக்காங்க. அதுல அந்த ஊழியர் முத்துராஜுக்கு வாழ்த்துக்கள், பங்கம் பண்ணிட்டாரு முத்துராஜ் அப்படின்ற மாதிரியும், ஒரு எம்எல்ஏ பார்க்க வேண்டிய வேலையா இது, இதெல்லாம் ஆர்டிஓ பார்க்க வேண்டிய வேலை, அதெல்லாம் அவங்க பார்த்துப்பாங்க, இவருக்கு வேற வேலை இல்லையா அப்படின்ற மாதிரி கேள்விகளையும் விமர்சனங்களையும் மக்கள் தங்களுடைய கருத்துக்களை சோசியல் மீடியால முன் வச்சுட்டு இருக்காங்க. இப்போ நீங்க சொல்லுங்க, இந்த நியூஸை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? நிறைய பப்ளிக் சொல்ற மாதிரி எம்எல்ஏ தன்னோட வேலையை பார்க்காம ஆர்டிஓ பார்க்க வேண்டிய வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்காரா? டயருக்கும் வண்டிக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு? சம்பந்தம் இல்லாத கேள்வி எல்லாம் ஊழியர் முத்துராஜ் அவர்கள்கிட்ட கேட்டுட்டு இருக்காரா? எம்எல்ஏ கிட்ட கேள்விக்கு ஊழியர் முத்துராஜ் அவர்கள் சொன்ன பதிலாம் கரெக்டா தான் இருந்துச்சா அப்படின்ற உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லிட்டு போங்க. இது போல நிறைய வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க நெட்வைஸ் ஒரிஜினல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.